கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் கொலோசையர் 3வது அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செய்வோம். கர்த்தருடைய நாமம் நமக்கு ஜெயத்தை தரும். ஜெபத்தை நம் வாழ்வின் குறிக்கோளாக வைத்து கொண்டு ஆண்டவரிடத்துல நம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. அவர் நாமம் தேனிலும் மதுரம் உள்ளது. கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனை எப்பொழுதும் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். காரணம், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மை வழி நடத்துவாராக. செபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. விசேஷமாய் சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பவர்கள் மீது உடைய காயப்பட்ட கரத்தை வைத்து பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். கீழையாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரணவைத்தியராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்படுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவர் ஐயா. வார்த்தையாகிய உம்மை நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் நாம மகிமைக்காய் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். எப்பொழுதும் துதிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.